ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் கேப்சர் 1 minute ஸ்ட்ராட்டஜி மார்ச் செகண்ட் வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் ஒரே ஸ்ட்ராட்டஜியோட ரிவ்யூ பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் ட்ரேட் பண்றீங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க மைண்ட் உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுப்பேங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் நான் ட்ரேடிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பார்ட் டைம்ல பண்ணணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. அந்த சிஸ்டம் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். அதுவும் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல போட்டுட்டு இருக்கேங்க, ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு செட் ஆகும்னு உங்க மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டில. இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியை நான் தொடர்ந்து போன வருஷம் ஜூலைல இருந்து போட்டுட்டு இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்களும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க, அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துருவோம், லேர்னிங் பர்பஸ் எதுவும் இருக்காது. லேர்னிங் பர்பஸ் எல்லாமே பார்த்தோம்னா நான் ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கேன். ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கணும், ரீஎன்ட்ரி எப்படி எடுக்கணும், ட்ரேட் எடுத்த பிறகு ஸ்டாப் லாஸ் அடிச்சு என்ன பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றதெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேங்க. அந்த ஷார்ட்ஸ்ல பாத்துக்கோங்க, நிறைய டிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகேங்க, நம்ம சார்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து மார்ச் 7th லாஸ்டா முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது மண்டே மார்ச் 11th இங்கதான் சிக்னல் கொடுத்துருக்கு, பார்த்தாலே தெரிஞ்ச ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. 59 பாயிண்ட் இருக்கு ரிஸ்க். 1019க்கு ட்ரிகர் ஆயிட்டு 1124க்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இங்க கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. பட் இந்த இடம் இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா ரிவர்ஸ் என்ட்ரிங்க, இங்க ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா 27 பாயிண்ட் ரிஸ்க் இருக்கு, அது டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. லாஸ்ட் வீக் நிறைய ரிவர்ஸ் என்ட்ரி வந்துட்டே இருந்ததுங்க, ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டே இருந்தது. அப்படி ஃபால் ஆயிட்டே இருக்கும் போது நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒரு சர்டன் சிக்னல் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும். அதுதான் இப்போ நீங்க இதுல பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது மதியம் 12:34க்கு நமக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்குங்க. ஸோ இங்க அப்சைட் என்ட்ரி ரிஸ்க் பார்த்தோம்னா 75 பாயிண்ட் இருக்கு, அதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு, ரீஎன்ட்ரியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சதுமே அகைன் நமக்கு இங்க ஒரு பவர் சிக்னல் கொடுத்துருக்கு, மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் நமக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு, அதோட ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். 98 பாயிண்ட் இருக்கு ரிஸ்க். மார்க்கெட் வாலடைல் வந்து கம்மியா இருக்குங்க லாஸ்ட் வீக், இருந்தாலும் 120 வரைக்கும் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் 100 ரெடியூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் கிடைச்ச ட்ரேட்ஸ் எல்லாமே 100க்குள்ள ரிஸ்க் கிடைச்சதுன்னா எடுக்கலாம்னு இருந்தேன். இந்த ரிஸ்க்கும் எடுத்திருந்தோம். நமக்கு இது பார்த்தோன்னா பிடிஎஸ்டில முடிஞ்சிருக்கு. மறுநாள் ஓப்பன் ஆனதும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காம டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பிடிஎஸ்டியே நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்தது மார்ச் 11th நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரி டார்கெட், தேர்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், ஃபோர்த் நமக்கு பிடிஎஸ்டி டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. இதுல பாக்குறது எல்லாமே ஃபியூச்சர் பிரைஸ். ஆப்ஷன்ஸ் அப்படியே வேற மாதிரி இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோட பிரைஸ் நீங்க லைவ்லயே பாத்துக்கலாம், எவ்வளவு பாயிண்ட் கெயின் பண்ணிருக்கு அப்படின்னு. இந்த வீடியோல ஃபுல்லாவே ஃபியூச்சர் மூவ்மெண்ட் தான் கேப்சர் பண்றோம். அதுக்கடுத்து டியூஸ்டே மார்ச் 12 பிடிஎஸ்டி டார்கெட் ரீச் ஆனதும் நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. கேண்டில் இங்க தாங்க க்ளோஸ் வச்சிருக்கு, 10:08க்கு நமக்கு டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, சூப்பர். அதுவும் நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. 126 பாயிண்ட் இந்த என்ட்ரில கெயின் பண்ணிருக்கோம். இங்க சடன் ரைஸ் ஆனது, இங்க சடனா ஃபால் ஆயிடுச்சு. இது டார்கெட் ரீச் ஆனதும் நமக்கு கீழே அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்குங்க, மேல க்ளோஸும் வச்சிருக்கு. பட் இதோட ரிஸ்க் பார்த்தோன்னா 136 பாயிண்ட். இது ரிஸ்க் அதிகம், ஸோ இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். பட் இருந்தாலும் பார்த்தோன்னா டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. ஆக்சுவலா இது என்ட்ரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, பட் நம்ம சிஸ்டத்தோட பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகியிருக்குங்க இங்க. அதுக்கு அடுத்தது இங்கதான் நமக்கு டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு மதியம் 12:50க்கு. இதோட ரிஸ்க் பார்த்தோன்னா 94 பாயிண்ட். கண்டிப்பா இந்த என்ட்ரி எடுக்கணும், அதுவும் போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. திரும்பவும் நமக்கு டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. பட் இங்க இந்த பேட்டர்ன் பார்த்தோன்னா நமக்கு ரிவர்ஸ்ல எடுக்கணுங்க. கேண்டில் ரிவர்ஸ்ல க்ளோஸ் வச்சதும் ரிவர்ஸ்ல எடுக்கணுங்க இந்த என்ட்ரி. கரெக்டா நம்ம டார்கெட் ரீச் ஆயிட்டு டவுன்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க நடந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு ரிவர்ஸ்ல எடுக்க வேண்டிய என்ட்ரி திரும்பவும் டவுன்லயும் எடுக்கணும். எங்க போய் நமக்கு டவுன்ல க்ளோஸ் வைக்கிறதோ 2 என்ட்ரி எடுக்கணுங்க இந்த ஒரே சிக்னலுக்கு. திரும்பவும் நம்ம இங்க டவுன்ல என்ட்ரி எடுக்கணும். ரிஸ்க் 88 பாயிண்ட் இருக்கு. ஓகே, இந்த என்ட்ரியோட டே க்ளோஸ் கரெக்டா 3:01க்கு நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. அந்த 3 மணிக்கு ஸ்பைக் ஆகும்ல, இந்த ஸ்பைக்ல போய் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஆமா, அந்த டைம்ல நம்ம எக்ஸிட்டும் ஆயிருந்தோம். கரெக்ட்.
இந்த என்ட்ரி 176 பாயிண்ட் நமக்கு கெயின் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ரிவர்ஸ் என்ட்ரி 116 பாயிண்ட் நம்ம கெயின் பண்ணிருக்கு. மார்ச் 12 பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட் ரீச், செகண்ட் என்ட்ரி ரிஸ்க் அதிகம், தேர்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், ஃபோர்த் என்ட்ரி டார்கெட், ஃபிஃப்த் என்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வெட்னஸ்டே மார்ச் 13 டே ஓபன் ஆனதும் நமக்கு இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. 94 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம் தாராளமா. இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சு அதுக்கப்புறம் ரீ என்ட்ரி கொடுத்துருக்குங்க. ரீ என்ட்ரில நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. பாருங்க 927 ட்ரிகர் ஆனது 10:15 போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. 10:15 ஸ்டாப் லாஸ் அடிச்சு 10:18 ரீ என்ட்ரி கொடுத்துருக்கு. ரீ என்ட்ரி கொடுத்ததும் நமக்கு 11:26 போய் டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த ரீ என்ட்ரி எப்படி எடுக்கணும்ன்றதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், அகைன் ரீ என்ட்ரில டார்கெட் ரீச் ஆனதும் நமக்கு பவர் சிக்னல் கொடுத்துருக்கு மேல போகும்ட்டு. மேல க்ளோஸ் வச்சுதானா என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட ரிஸ்க் 83 பாயிண்ட் இருக்குங்க. மதியம் 12 மணிக்கு ட்ரிகர் ஆயிட்டு 1:50 போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. சைடு வேஸ்லயே போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சதும் நமக்கு திரும்பவும் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போ மேல க்ளோஸ் வச்சுதானா என்ட்ரி எடுப்போம். பட் இந்த என்ட்ரி பார்த்தோம்னா ரிவர்ஸ் பேட்டர்னு. ரிவர்ஸ்ல நமக்கு 39 பாயிண்ட் ரிஸ்க். இதுவும் நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. டார்கெட் ரீச் ஆனதும் நமக்கு திரும்பவும் பாருங்க அப்சைடு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. திரும்பவும் நம்ம அப்சைடு எடுக்கணும். இந்த என்ட்ரி ரிஸ்க் பார்த்தோம்னா 89 பாயிண்ட் இருக்கு ரிஸ்க். அப்சைடு பார்த்தா நமக்கு டார்கெட் போல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இதே என்ட்ரி இதே பேட்டர்ன் தான் நமக்கு ப்ரீவியஸ் டேல வந்தது. இங்க வந்திருக்கு மார்ச் 12 டியூஸ்டே வந்திருக்கு. ரிவர்ஸ்ல எடுத்திருந்தோம் என்ட்ரி. ரிவர்ஸ்ல டார்கெட் போய் ரீச் ஆச்சு. அகைன் நமக்கு எங்க போய் க்ளோஸ் வச்சிருக்கு, இங்க தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க க்ளோஸ் வச்சதும் நம்ம டவுன்ல எடுத்தோம். டவுன்லயே நமக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. சேம் பேட்டர்ன் மறுநாள் பார்த்தோம்னா நமக்கு 13th ஒரு என்ட்ரி டார்கெட் போச்சு, ஒரு என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. மார்க்கெட் இப்படிதாங்க ஒர்க் ஆகும். எப்பவுமே ஒரே மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்காது. அது சிக்னல் கொடுத்துதான் நம்ம வந்து அட்டைனிட்டி மட்டும் நம்ம கொடுத்துனே இருக்கணும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். இதுதாங்க மார்க்கெட் வந்து திரும்ப ரிப்பீட்டடா ஒரே பேட்டர்ன் தான் வந்துட்டு. அந்த 13th க்ளோஸ் வெட்னஸ்டே பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரி ரீ என்ட்ரில டார்கெட், தேர்ட் ஸ்டாப் லாஸ், ஃபோர்த் டார்கெட், ஃபிஃப்த் ஸ்டாப் லாஸ்ங்க நமக்கு வெட்னஸ்டே. அதுக்கு அடுத்தது தேர்ஸ்டே மார்ச் 14 டே ஓபன் ஆனதும் நமக்கு இங்க சிக்னல் கொடுத்துருக்கு. பட் இதோட ரிஸ்க் பார்த்தோம்னா பார்த்தாலே தெரியுது அதிகமா இருக்கு. 243 பாயிண்ட். அங்க இருந்து அதுக்கு அடுத்ததும் திரும்பவும் இங்க தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கேயும் பார்த்தோம்னா 229 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி அப்படியே அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. கேண்டில் இங்க டவுன்ல க்ளோஸும் வச்சிருக்குங்க. 83 பாயிண்ட் ரிஸ்க். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரியே. அதுக்கு அடுத்தது மறுபடியும் நமக்கு இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. க்ளோஸும் வச்சிருக்குங்க கேண்டில். 73 பாயிண்ட் ரிஸ்க். ஓகே, இந்த என்ட்ரி பார்த்தோம்னா நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இவங்க க்ளோஸ் வச்சதும் நமக்கு அப் சிக்னல் கொடுத்துருக்கு. பட் இந்த என்ட்ரி பார்த்தோம்னா ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு. அப்ல எடுக்க கூடாது. அகைன் நமக்கு ஃப்ரெஷ்ஷா அகைன் ஒரு என்ட்ரி ஃபார்ம் ஆயிருக்குங்க. இப்போ மேல க்ளோஸ் வச்சுதானா கண்டிப்பா எடுக்கலாம். மேல க்ளோஸ் வைக்கல. இதுவும் பார்த்தோம்னா இதுவும் நமக்கு ரிவர்ஸ் என்ட்ரிங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் பேட்டர்னு. இங்கே ரிவர்ஸ்ல எடுக்கணும். 48 பாயிண்ட் இருக்குங்க ரிஸ்க். அதுவும் நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. பாருங்க 92 பாயிண்ட் கெயின் ஆயிருக்கு. மறுபடியும் இது ரிவர்ஸ்ல எடுத்ததுக்கு ஆப்போசிட்ல எடுக்கணும். இந்த இடத்துல இது பார்த்தோம்னா 75 பாயிண்ட் நமக்கு ரிஸ்க் இருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சது நமக்கு சிக்னல். பட் இந்த சிக்னல் ஓவர்லாப். ஸோ அதோட டே க்ளோஸுங்க நமக்கு. தேர்ஸ்டே மார்ச் 14 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ரிஸ்க் அதிகம், செகண்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், தேர்ட் என்ட்ரி டார்கெட் 150 பாயிண்ட் கெயின் பண்ணிருக்கு. ஃபோர்த் என்ட்ரி நமக்கு டார்கெட் 92 பாயிண்ட் கெயின் பண்ணிருக்கு. ஃபிஃப்த் என்ட்ரி ஸ்டாப் லாஸ்ங்க 75 பாயிண்ட் நமக்கு லாஸ். அதுக்கு அடுத்தது மார்ச் 15 ஃப்ரைடே லாஸ்ட் டே ஓபன் ஆனதுமே நமக்கு இங்க பவர் சிக்னல் அப்சைடு கொடுத்துருக்கு. பட் கண்டினியூஸா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. 10 மணிக்கு கரெக்டா நமக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குங்க. மேல 91 பாயிண்ட் ரிஸ்க் இருக்குங்க. அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. திரும்பவும் நமக்கு பாருங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சதும் நமக்கு இந்த இடத்துல அப் சிக்னல் கொடுத்துருக்குங்க. 102 பாயிண்ட் எடுக்கலாம் தான். ஏன்னா காலையில இருந்து நமக்கு சிக்னல் வந்துட்டே இருக்கு மேல போகும்ட்டு. இது நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. கரெக்டா நம்மளோட 1:2 டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க இங்க டார்கெட் ரீச் ஆனதுமே நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருங்க. இந்த என்ட்ரியும் டவுன் சைடு எடுக்கணும். இது ஒன் ஆஃப் தி என்ட்ரி. 69 பாயிண்ட் ரிஸ்க். டவுன் சைடும் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. சடனா 2 என்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. அப் சைட்ல வந்து 203 பாயிண்ட் ப்ராஃபிட், டவுன் சைட்ல 139 பாயிண்ட் ப்ராஃபிட். அதுக்கு அடுத்தது நமக்கு திரும்பவும் புல்லி சிக்னல் கொடுத்துருக்கு. 59 பாயிண்ட் ரிஸ்க் இருக்குங்க இந்த என்ட்ரிக்கு. இது நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருச்சு. இங்க பாருங்க டார்கெட் ரீச் ஆனதும் நமக்கு டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. அது பவர் சிக்னல். கண்டிப்பா இது டவுன்ல எடுக்கணும். இது நம்ம ரிஸ்க்குள்ள அடங்கு. 102 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அகைன் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சு டவுன்ல கொடுத்துட்டே இருக்கு. பட் நமக்கு இங்கதான் க்ளோஸ் வச்சிருக்கான ரிஸ்க் பார்த்தோன்னா அதிகமா இருக்கும் போல இருக்கு.
170 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நமக்கு இங்க அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்குங்க 93 பாயிண்ட். ஓகே, டார்கெட் ரீச் ஆயிருக்கும் போல. இது இன்னும் டார்கெட் போய் ரீச் ஆகல. நமக்கு மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனது தான் தெரியும் ஸ்டாப் லாஸ் அடிக்குதா இல்ல டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கான்ட்டு. பட் நான் இந்த இடத்துல ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன் டார்கெட் போய் ரீச் ஆகும் அப்படின்ட்டு. பார்ப்போம், மண்டே தான் நமக்கு தெரியுங்க. மார்ச் செகண்ட் வீக் இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோங்க ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குங்க. நம்ம ஜனவரி பிப்ரவரி கம்பேர் பண்ண மார்ச்ல பார்த்தோம்னா நமக்கு வாலடைல் வந்து கம்மியா இருக்கு. நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரிஸ்க் வந்துன்னா கம்மியா தாங்க இருக்கு. 90க்கு மேல ட்ரிகர் ஆன என்ட்ரி எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி டார்கெட் போய் ரீச் ஆகல. பார்ப்போங்க, ஃப்ரைடே பார்த்தோம்னா நமக்கு ஒரு என்ட்ரி போய் டார்கெட் ரீச் ஆகல. இதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, ஒரு என்ட்ரி டார்கெட் ரீச் ஆகல. அதாவது எதுனா 90க்கு மேல இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒரு என்ட்ரி டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு, இன்னொரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ், அதாவது 3 என்ட்ரி டார்கெட் போலங்க. ஒரே ஒரு என்ட்ரி தான் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க 90க்கு மேல. மார்ச் 15th. அதுக்கடுத்து மார்ச் 14th பார்த்தோம்னா ஒரு என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. அதுக்கு அடுத்தது மார்ச் 13th ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ். அதுக்கடுத்து ரீ என்ட்ரில டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. அப்போ ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ், 2 என்ட்ரி இங்கேயும் ஸ்டாப் லாஸ், இங்கேயும் 4th 3 என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க அடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது மார்ச் 12 83 டார்கெட் போயிருக்கு. இங்க ஒரு 94 டார்கெட் போல. ஓகே, இங்க ஒரு என்ட்ரி டார்கெட் ரீச் ஆயிருக்கு, ஒரு என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு. மண்டே பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கு. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி சென்டிமெண்ட் வாலடைல் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நம்மளோட ரிஸ்க் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். 80க்கு மேல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பிலோ 80ல வந்து நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்போம். அதுதான் இந்த இதுல தெரியுது. ஓகே, இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பாயிண்ட்ஸ் எக்ஸல்ல போட்டு காட்டிடுறாங்க, எவ்வளவு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்குன்ற அப்பதான் நமக்கு தெரியுங்க. கைஸ், எக்ஸல் போட்டாச்சு. ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா 66 பாயிண்ட் 660 பாயிண்ட் கிட்ட நம்ம கெயின் பண்ணியிருக்கோங்க. ஆப்ஷன்ல அப்படியே பாதிக்கு பாதியா இருக்கும். எப்பவும் சொல்றதுதான், நல்லாவே ஒர்க் ஆகி இருக்கு. லாஸ்ட் வீக்கும் மார்ச் செகண்ட் வீக்கும் நம்ம சிஸ்டம் நல்லாவே ஒர்க் ஆகி இருக்குங்க. என்டையர் டேல ஒரு நாள் தாங்க நம்ம லாஸ்ட்ல நின்று இருக்கோம். மித்த நாள் எல்லாமே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்குங்க நம்ம சிஸ்டம். ஓகே, நம்ம இது எல்லா வீடியோலாம் சொல்றதான் திரும்பவும் சொல்றேன். ஃபுல் டைம் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. நம்ம சிஸ்டம்க்கு ஒரு என்ட்ரி ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரீ என்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்க. டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ட்ரேட் கம்யூனிட்டியை நம்ம டெவலப் பண்ணுவோம். ஓகேங்க, அடுத்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பார்ப்போம். அன்டில் தென், மனோநிதி சைனிங் ஆகும்.